ஓம் நமசிவாயா. நான் உங்கள் ஆன்மீக சித்தர். மேஷ ராசிக்காரங்களுக்கு இதுவரைக்கும் நீங்க பார்த்த வீடியோக்களிலேயே இதுதான் மிக முக்கியமான வீடியோவா இருக்க போகுது. நீங்கள் மேஷ ராசியில் பிறந்திருந்தா உங்க பிறப்பிலிருந்து கடைசி வரைக்கும் உங்க வாழ்க்கை பயணம் எப்படி இருக்கும்னு முழுசா சொல்ல போறேன். ரொம்ப டீட்டெயிலா, அதே சமயம் சுவாரஸ்யமா பேச போறோம். உங்க குணம், பலம், பலவீனம் இதெல்லாம் சாதாரணமா எல்லா வீடியோலையும் சொல்றதுதான். ஆனா இன்னைக்கு நான் சொல்ல போறது உங்க வாழ்க்கையின் மொத்த உண்மை. இதை கேட்கும்போது, அட இது அப்படியே என்ன பத்தி சொல்ற மாதிரி இருக்கே அப்படின்னு நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. சில பேர் நினைக்கலாம், வெறும் ராசியை வச்சு மட்டும் இதெல்லாம் சொல்ல முடியுமா? ஜாதகம், லக்னம், கிரகங்கள் இதெல்லாம் முக்கியம் தானேன்னு. கண்டிப்பா முக்கியம். அது உங்க கர்ம வினைப்படி கிடைக்கிறது. ஆனா நீங்க பிறந்த ராசி இருக்கு பாத்தீங்களா, அதுதான் உங்க அடிப்படை. அது நெருப்பு தத்துவம். அதுதான் உங்க கேரக்டர். நீங்க செய்யற ஒவ்வொரு விஷயமும் உங்க ராசியோட தன்மையை பொறுத்துதான் அமையும். என் கையில உங்க ஜாதகம் இல்ல, ஆனா உங்க ராசியை வச்சு உங்க வாழ்க்கையோட ரகசியத்தை உடைக்கிறேன் பாருங்க. இந்த வீடியோ முடிக்கும் போது நீங்க கண்டிப்பா கமெண்ட் பண்ணியே தீருவீங்க. இப்போ ஒரு கற்பனை பண்ணி பாருங்க. ஒரு 12 பேர் வரிசையா நிக்கிறாங்க. அதுல யாரை நீங்க முன்னாடி நிப்பாட்டுவீங்க? எவன் ஒருத்தன் தன்னம்பிக்கையா இருக்கானோ, எவன் ஒருத்தன் ஒரு படையை வழிநடத்துற தளபதி மாதிரி கெத்தா இருக்கானோ அவனைத்தானே முன்னாடி நிப்பாட்டுவீங்க. கடவுளும் அப்படித்தான் பண்ணிருக்காரு. 12 ராசிகள்ல முதல் ராசியா மேஷ ராசியை வச்சிருக்காரு. ஏன்னா மேஷ ராசி ஒரு நெருப்பு ராசி, ஃபயர் சைன். இதோட அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான். செவ்வாய்னா யாரு? அவர் ஒரு சேனாதிபதி, ஒரு போர் வீரன். மேஷ ராசி ஒரு சர ராசின்னு சொல்லுவோம். மேஷ ராசியில ஆஸ்வினி, பரணி, கிருத்திகை நட்சத்திரங்கள் வருது. இப்போ நீங்க பிறந்தப்ப எப்படி இருந்திருப்பீங்கன்னு பார்ப்போம். மேஷ ராசி குழந்தைங்க பிறந்த உடனேயே அவங்க வீட்டுல இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சிரும், இந்த பையன் கிட்ட இல்லாத ஒன்று, பொண்ணுகிட்ட ஒரு அசாத்தியமான வேகம் இருக்குன்னு. காலபுருஷ தத்துவப்படி மேஷராசி தான் தலைப்பகுதியை குறிக்குது. அதனால மேஷராசிக்காரங்க மண்டை ஓடு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். கவனிச்சு பாருங்க, உங்க நெத்தி மட்டும் சீக்கிரம் சூடாயிடும். மத்த உடம்பு எப்படியோ, ஆனா உங்க நெத்தியில வேர்வை வரதும், கோபம் வந்தா முகம் செவக்கிறதும் சட்டுன்னு நடக்கும். ஏன்னா நீங்க முதல் ராசி. வெளியிருந்து பார்க்கிறவங்களுக்கு நீங்க ரொம்ப கோபக்காரங்க மாதிரியும் திமிர் பிடிச்சவங்க மாதிரியும் தெரிவிங்க. ஆனா உண்மை என்ன? நீங்க உள்ளுக்குள்ள ரொம்ப மென்மையானவங்க. வெளியே பார்க்க கரடு முரடு, ஆனா உள்ள குழந்தை மனசு. ஆனா உலகம் நீங்க எப்படி இருக்கீங்களோ அப்படி உங்களை பார்க்காது. நீங்க காட்டுற அந்த வேகத்தை வச்சு உங்களை தப்பாதான் புரிஞ்சுப்பாங்க. உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் ஆட்டிடியூட் இருக்கும், அது மத்தவங்களுக்கு ஈகோ மாதிரி தெரியும். சின்ன வயசுல மேஷ ராசி பசங்க ஒரே இடத்துல சும்மா உட்காரவே மாட்டாங்க. ஏன்னா இது சர ராசி, அதாவது இயங்கிக்கிட்டே இருக்கிற ராசி. உங்க பெற்றோர்கள் கிட்ட கேட்டு பாருங்க, இவன் சின்ன வயசுல எங்களை படாத பாடுபடுத்திட்டான், ஓடிக்கிட்டே இருப்பான் சொல்லுவாங்க. உங்களுக்கு ஒரு பொம்மை கொடுத்தா அதுல திருப்தி அடைய மாட்டீங்க. அடுத்து என்ன, அடுத்து என்னன்னு தேடிக்கிட்டே இருப்பீங்க. அதே மாதிரி உங்களுக்கு அடிபட்டா கூட பெருசா கவலைப்பட மாட்டீங்க. ஒரு போர் வீரனுக்கு காயம் பட்டா அவன் எப்படி துவண்டு போக மாட்டானோ, அதே மாதிரி மேஷ ராசிக்காரங்க உடம்புல ஏதாவது பிரச்சனை வந்தாலும் அதை பெருசாக்காம இதெல்லாம் சாதாரணம்னு சுறுசுறுப்பா இயங்குவீங்க. கொஞ்சம் வளர்ந்த பிறகு பார்த்தீங்கன்னா உங்க ராசிக்கு 2ஆம் வீட்டுக்கு அதிபதி சுக்கிரன். இதனால என்ன ஆகும்னா, உங்க கைக்கு பணம் வரும், ஆனா வந்த வேகத்துல செலவாயிடும். குறிப்பா ஒரு 25, 26 வயசு வரைக்கும் காசு கையில நிக்கவே நிக்காது. எவ்வளவு சம்பாதிச்சாலும் அதுக்கு ஏத்த செலவு காத்துக்கிட்டு இருக்கும். அதுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமா சேமிக்க ஆரம்பிப்பீங்க. 3ஆம் இடத்து அதிபதி புதன். இதனால உங்க நண்பர்கள் வட்டாரத்துல நீங்க கொஞ்சம் துருதுருன்னு கிண்டல் கேலி பண்ணிக்கிட்டே சின்ன பையன் மாதிரி இருப்பீங்க. ஆனா வெளியாட்கள் கிட்ட பழகும் போது ரொம்ப முதிர்ச்சியா, இவர் பெரிய மனுஷன்யா அப்படின்னு சொல்ற அளவுக்கு நடந்துப்பீங்க. உங்க ஆளுமையே தனி கம்பீரமா இருக்கும். 4ஆம் இடத்து அதிபதி சந்திரன். இதனால மேஷ ராசிக்காரங்களுக்கு அம்மா மேல பாசம் கொஞ்சம் ஜாஸ்தியாவே இருக்கும். வீட்டுல மத்தவங்களை விட நீங்க தான் உங்க அம்மாவுக்கு செல்ல பிள்ளையா இருப்பீங்க. அதே மாதிரி வீட்டை அழகுபடுத்துறது, ஆடம்பரமா வச்சுக்கிறது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ படிப்பு விஷயத்துக்கு வருவோம். 5ஆம் வீட்டுக்கு அதிபதி சூரியன். இவங்க படிக்கிற ஸ்டைலே தனி. வருஷம் பூரா படிக்க மாட்டாங்க. ஆனா பரீட்சைக்கு 2 நாள் முன்னாடி புக்கை திறப்பாங்க, படிப்பாங்க, போய் எழுதிட்டு வருவாங்க. மார்க்கும் சூப்பரா வாங்குவாங்க. எப்போ வரும்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா 27 வயசுக்கு மேலதான். ஒரு 27ல இருந்து 33 வயசுக்குள்ள நீங்க லைஃப்ல ஒரு நல்ல இடத்தை பிடிப்பீங்க. 10ஆம் வீட்டு அதிபதி சனி பகவான். வேலைன்னு வந்துட்டா நீங்க சும்மா வெளுத்து வாங்குவீங்க. ஆனா ஒரு விஷயம், மேஷ ராசிக்காரங்க யாருகிட்டையும் அனாவசியமா தலைகுனிய மாட்டாங்க. வேலை இடத்துல யாராவது உங்களை உதாசீனப்படுத்தினாலோ, உங்க தன்மானத்தை சீண்டினாலோ அந்த வேலையை வேணாம்னு தூக்கி போட்டுட்டு போயிட்டே இருப்பீங்க. கோபம் வந்தா வேலையை பத்தி யோசிக்க மாட்டீங்க. இதை மட்டும் கொஞ்சம் நீங்க கண்ட்ரோல் பண்ண கத்துக்கணும்.
கடைசியா வயசான காலத்துல கூட ஒரு 50-60 வயசு ஆனா கூட மேஷ ராசிக்காரங்க சும்மா ஒரு இடத்துல முடங்கி கிடக்க மாட்டாங்க. வாக்கிங் போறது, யோகா பண்றது, 4 பேருக்கு அட்வைஸ் பண்றதுன்னு சுறுசுறுப்பா தான் இருப்பீங்க. சோம்பேறித்தனம் உங்க அகராதியிலேயே இருக்காது. நண்பர்களே, இதுதான் மேஷ ராசியின் முழுமையான வாழ்க்கை பயணம். நான் சொன்ன விஷயங்கள் உங்க வாழ்க்கையோட எவ்வளவு ஒத்து போகுது? இதுல எதெல்லாம் உண்மைன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நன்றி.